நேற்று சனிக்கிழமைங்கிறனால ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. நேற்று எனக்கு ஒர்க்கிங் டேங்கிறனால தான் காலைல 9 மணிக்கு எழுந்தேன். இல்லைன்னா கன்ஃபார்ம் ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கியிருப்பேன். அப்புறம் காலையில் எழுந்து பாயெல்லாம் மடித்து வச்சுட்டு தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சமாக குட்டியாக ஒரு யோகா பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்காந்துருந்தேன். என்ன மண்டல ஓடுதுன்னே தெரில, அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மாச்சி காய் அரியிறதுக்கு வச்சுருந்த இந்த சாக்கை பார்த்தா இது பல வருஷமாக எங்கள் கூட இருக்குங்கிறதே நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். எனக்கு கால்குலேட்லாம் பண்ணி பார்த்தப்போ இது என்னை விட சீனியராக இருக்குங்கிற மாதிரி தோணுது. துல்லியமாக இன்னும் கண்டுபிடிக்கல. அப்புறமா அப்பா கால் பண்ணி ஒரு வேலை இருக்கு, வா வெளியில் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் அந்த வேலையெல்லாம் போய் அவங்க கூட முடிச்சு கொடுத்துட்டு வந்து காலையில் சாப்பாடு சாப்பிடும்போது மணி 12 மணிக்கு தான் அந்த வெந்தய கஞ்சியை குடிச்சிட்டு மதியானமாக சாம்பார் வச்சுருந்தது கொஞ்சோண்டு எடுத்து சாம்பாரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன். ஆனால் இன்னைக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுனால வேலை எதுவும் பெருசாக பார்க்கல. ஒரு யூடியூப் பக்கமாக போய் அப்படியே வளம் வந்துக்கிட்டு இருந்தேன். அடடே, நம்ம வீடியோ இருக்கட்டும். இந்த வீடியோவை யாரும் என் பாஸ்க்கு ஷேர் பண்ணிடாதீங்க. மதியம் சாப்பாடை நல்லா வலிச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு உறக்கம் வந்துச்சு. பாதி உறக்கத்தில் என் பாஸ் கால் பண்ணி எழுப்பி விட்டாரு. அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து லேப்டாப்பை திறந்து உட்காந்தேன். கொஞ்ச நேரம் அந்த வேலையை மட்டும் பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு பார்த்தா தான் தெரியுது, இந்த பங்குனி வெயிலையே மதிக்காம ஃபேனை கூட போடாமல் உட்காந்து வேலை பார்த்துருக்கேன்னு. என்னடா இது பங்குனி வெயிலுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியான பசி நைட்டுக்கு. சரி, ஒரு ஈவினிங் ஒரு வாக் போய் வெளியில் ஏதாவது போய் அப்படியே பார்த்து சாப்பிட்டு வருவோமா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததுனால அந்த எண்ணத்தை தூக்கி கடாசிட்டேன். சரி, நம்மளே ஏதாவது பாரம்பரிய உணவு செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் இங்கேருந்து அடுப்படிக்கு போனதையுமே ஒரு மாவை போட்டு கலக்கலக்கனவே அம்மாச்சி இதுக்கு முன்னாடி அடுப்பில் ஏதோ பண்ணிட்டு இருந்ததுனால அப்போ தான் அவங்க ஆஃப் பண்ணிட்டு போனாங்க. மறுபடியும் அதை உடனே ஆன் பண்ணுறதுக்கு எனக்கு பயம். ஏன்னா அது உடனே ஆன் பண்ணும்போது ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்கும். அதனால் பயந்துக்கிட்டு அம்மாச்சியவே ஆன் பண்ணி கொடுக்க சொன்னேன். அதை அவங்க அழகாக எனக்கு ஆன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு மாவை வச்சு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு பணியாரத்தை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஹா, பணியாரம் அப்படியே சும்மா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. அப்போ தான் நான் இன்னொரு விஷயமும் உணர்ந்தேன். ஒரு ரீசெண்ட் டேஸில் நிறைய சுகர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. ஸோ இப்போ தான் யோசித்தேன், இந்த 100 days சேலஞ்சில் இந்த சுகர் கட்டையும் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? எல்லாருமே சுகர் கட்டுங்கிறாங்களே, அதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு வேறு இந்த காஃபி பாலெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்க போகிறேன்னு தெரில. பட் ஓகே, பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முடிஞ்ச வரைக்கும் போவோம், ஜாலியாக தானே பண்ணுவோம். எவ்வளோ அளவுக்கு போகுதோ போவோம் கண்டிப்பாக. ஆனால் 100 நாளையும் கன்ஃபார்மாக கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு வைராகியத்தோடு தான் இதை நான் சொல்கிறேன். பண்ணுவோம், நம்மளால் பண்ண முடியும். ஓகே. இவ்வளோ பேசிக்கிட்டு நல்லா ஒரு 2-3 ரவுண்டு நான் பணியாரம் ஊற்றுனேன்னா, பட் அது எல்லாத்தையும் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். அதனால் கடைசியாக எடுத்து அந்த 3 பணியாரத்தை மட்டுமே வச்சு காமிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கு தான் சொன்னேன். பணியாரம் ஊற்றி சாப்பிடும்போது சுட சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் லேட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சுட எல்லாரும் சாப்பிட்ருங்க. ஸோ அடுத்த வீடியோ